அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை அல்லேலூயா வேத வசனம் சங்கீதத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க 9வது சங்கீதத்திலே 9வது சங்கீதம் யூதமாய் கூறுகிறது. தலைப்பு சங்கீதத்திலே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச ஆண்டுடைய வார்த்தை ஆசையா இருக்கிறேன். இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 10வது வசனம் விவரணமாய் சொல்லுகிறது. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், அவர்களை நீ கைவிடுவதில்லை. ஆண்டவர் கூட தேடுகிற மனிதனை நோக்கி பார்க்கிற குடும்பங்களை, பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். வேதவசனம் தெளிவா சொல்லுங்க பாருங்களேன். அறிந்திருக்கிறார். உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருக்கிறார்கள். தேடுகிறவர்களை தேவன் கைவிடுவதில்லை, ஒரு நாளும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை தேட வேண்டுமா? எந்த சூழ்நிலையிலும் தேவனாய் கர்த்தரை நாம் தேடும் பொழுது அவர் நம்மளை கைவிடுவதில்லை, கைவிடவே மாட்டார். அவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். அதுதான் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? அடைக்கலமானவராய் இருக்கிறார். அவர் அடைக்கலமானவராய், அடைக்கலம். சிறுமைப்பட்டவனுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? அடைக்கலமா இருக்கிறார். தேவன் அவர்களை கைவிடுவதில்லை. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமாவார். அல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலங்களில கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவரே தஞ்சமாவார். அவரே ஓடி வருவார் நம்மளை உதவி செய்ய. உதவிக்காரர் நீட்டுவதற்கு அவரே ஓடி வருகிற தேவனா இருக்கிறார். தம்மை தேடுகிற பிள்ளைகளை, தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை, தம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை, தம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளை, தம்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகளை, குடும்பங்களை, சகோதர சகோதரிகளை, ஆத்துமாக்களை, அது ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ யாரா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர்களை கைவிடுகிறதில்லை. பிரைஸ் தி லார்ட். அவர்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா? கைவிட மாட்டார், கைவிடுகிறதில்லை. அவர்களை மறக்கவும் மாட்டார். வேதம் சொல்லுது, கைவிட மாட்டேன். என்னை தேடுகிறவர்களை ஒரு பொழுது நான் கைவிட மாட்டேன், என்னை நம்புகிறவர்களை நான் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமாவாராம். அவரே ஓடி வந்து, மகனே மகளே, நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் ஓடி வருவார். அதுதான் சங்கீதம் 46:1 சொல்றாங்க. 46:1 சங்கீதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையும் ஆவாராம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரே நமக்கு தஞ்சமாவார். அவரே தஞ்சமா, அவரே ஓடி வந்து உதவி செய்வார். பலவீனமா இருக்கிற உனக்கு, பசியா இருக்கிற உனக்கு, தாகமா இருக்கிற உனக்கு, தேவையோடு இருக்கிற உனக்கு, ஒருவேளை வியாதியோடு கூட இருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனையோடு கூட இருக்கலாம், அல்ல கலங்கின சில குடும்பங்களை குறித்து, சில குடும்ப காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவரே தஞ்சமாவாராம். அவரே நானே தஞ்சமாவேன், ஆபத்து காலத்தை நானே அனுகூல துணையுமாவேன்.
அனுகூலமாய் வந்து உனக்கு உதவி செய்வேன், உனக்கு துணை நிற்பேன், உன் தேவைகள் அனைத்தையும் நான் சந்திப்பேன். எப்பொழுது அவரை தேடும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், அவரை தொடர்ந்து நாம் தேடும் பொழுது. உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. நாமத்தை அறிந்தவர்களை நீ ஒரு நாளும் கைவிடுவதில்லை. வேதவசனம் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னதான் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஜனங்களை? சங்கீதம் 5:11 இப்படி சொல்லுது. சங்கீதம் 5:11 இப்படி சொல்லுது. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்கள். நீர் அவர்களை எந்த லாக்டவுன் இருந்தாலும் சரி, எந்த 144 சட்டமா இருந்தாலும் சரி, சபையே திறக்க ஆராதனையே இல்லை என்றாலும் சரி, ஆனாலும் தேவன் என்ன பண்ண மாட்டாரா? கைவிட மாட்டார். என்னாலும் கம்பீரமாய் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. பிரைஸ் தி லார்ட். களி கூர்ந்து இருப்பாங்க. ஆலயங்கள் இங்கு மூடப்பட்டிருக்கிறது. ஆராதனையிலே நாம் தேவனை துதிக்க முடியல. உலகமெங்கும் கொள்ளை நோய், ரொம்ப மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த நிலையிலும் நான் இருந்தாலும் என்னை கைவிடாதவர் ஒருவர் இருக்கிறார். எந்த நிலையில நாம் இருந்தாலும் என்னை நேசிக்கிறவர் ஒரு உண்டு என்று கர்த்தரை நாம் தேடும் பொழுது எல்லா நிலைமைகளிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? விடுதலை கொடுக்கிற தேவனாக. எந்த நிலைமை இருந்தாலும் சரி, அவரை நம்புகிற ஜனங்கள், அவரை தேடுகிற ஜனங்கள், அவரை துதிக்கிற ஜனங்கள், அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த பூமியில வாழ்கிற ஜனங்களை ஒரு பொழுதும் தேவன் என்ன பண்ணுவதில்லை? கைவிடுவதில்லை, மறப்பதில்லை. அவர்களை விட்டு அவர் எங்கும் போவதில்லை. அவர்கள் என்னால் என்ன பண்ணுவாங்க? என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. பிரைஸ் தி லார்ட். உம்மிடத்துல களி கூர்ந்து, ஆண்டவருடைய களி கூர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் மகிழ்ந்திருப்பார்களாம். காரணம் என்ன? உம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? அறிந்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிற ஜனங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கார்? அறிந்திருக்கிறார். அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் நமக்கு துருகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. துருகமாய் இருக்கிறது. வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது பாருங்களேன். 11வது வசனம் 12 சொல்லுது பாருங்களேன். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். தேடுகிற மக்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பாதுகாப்பு. தேடுகிற மக்களுக்கு ஆசீர்வாதம் பாதுகாப்பை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய மகிமை, அவருடைய ஆசீர்வாதம் அந்த மனுஷன், அந்த குடும்பத்தை என்ன பண்ணுது? சூழ்ந்து கொள்ளுமா. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நான் கர்த்தரை தேடினேன் ஆண்டவரே. நான் உலகத்தில் இருந்தேன், உலகத்தெல்லாம் மறந்து தேவனை பின்பற்றினேன், தேவனுடைய பாதத்தில் இருந்தேன். அவரை சொந்த ரட்சகராக, தகப்பனாக நான் ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு கலங்கியிருக்கிறேன். ஒரு நன்மை இல்லை, ஒரு சுகமும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் என்று சொல்ல இந்த பூமியில ஒருவராயும் கிடையாது. நான் உலகத்தை விட்டு நான் ஏற்கனவே கும்பிட்டு வந்த என்னுடைய குலதெய்வத்தெல்லாம் விட்டு நான் வந்தேன் இயேசு கிட்ட. ஆனா இயேசு என்னை கைவிட்டுட்டாரு. இயேசு என்னை கைவிட்டுட்டாரு. இயேசு என்னை ஆசீர்வதிக்கல. நான் எவனமாய் அவர்கிட்ட வந்தோமோ அதை விட தரித்திரனா இருக்கிறேன், தரித்திரவளா இருக்கிறேன் என்று யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. என வேதம் சொல்லுகிறது. உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருக்கிறபடினால அவர்கள் என்ன பண்றீங்க? சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. என்னால் அவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. தேவன் அமிதமாய் அவர்களை நீ ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறேன். 107:38 சொல்றாரு பாருங்க. 107வது சங்கீதத்துல 38 சொல்றாரு, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள்.
அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஆசீர்வாதம் குறையாத இருக்கும், கை பிரயாசம் குறையாத இருக்கும். நீ கர்த்தரை தேடுகிறவனாய் இருப்பியானால் உன் ஆசீர்வாதம் குறையாது. அவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவங்க எப்படி பெறுகிறாங்களா? மிகுதியும் பெறுகிறார்கள். மிகுதியும் பெறுகிறார்கள். மிகுதியாய் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மிகுதியாய் தொட்டியில நம்ம தண்ணி திறந்து விட்டுருவோம். மேல போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள என்ன ஆகும்? தொட்டி நம்ம என்ன 1/2 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா தொட்டி அந்த நேரம் வரும்போது தொட்டி நம்பிடும். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். உன்னுடைய வாய்க்கால்கள் தொட்டி, குடும்பங்கிற தொட்டி என்ன பண்ணிடும்? நிரம்பிடும். திரும்பி வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டாத ஐயோ என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படி இருக்கிறது. மழையை காண மாட்டேன், காத்தை காண மாட்டேன், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அளவில்லாமல். நம்ம ஒரு கணக்கு வச்சிருப்போம், தொட்டி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். ஆனா ஏற்கனவே அது கர்த்தர் அதை நிரப்பி வச்சிருப்பாரு. திறந்து விட்டு 10 நிமிஷத்துல அந்த தொட்டி தான் ஆயிடும், நிரப்பிடும். அது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நம்ம நினைப்போம் நான் இப்பதான் ரசிக்கப்பட்டேன், 1 வருஷம் ஆகுது, 6 மாசம் ஆகுது. ஆண்டவருக்கு அது இல்லை. உம்மை தேடுகிறவர்களை என்ன பண்ணுவதில்லை, கைவிடு. கர்த்தரை தேடுகிறவர்களை தேவனா பண்ண மாட்டார். அது 3 மாசமா இருக்கலாம், 6 மாசமா இருக்கலாம். அவர்களுக்கு விசுவாசம் ஏற்றபடி தேடுகிறபடி கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பின் விசுவாசத்துக்கு ஏற்ற பலன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உம்மை தேடுகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர், அவர்களை கைவிடுவதில்லை. என்னதான் பண்றாரா? அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாத இருக்க பண்ணுகிறார். மிருக ஜீவன்கள் அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன? ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, 2-3 குழந்தைகள். ஆடுகள் தான் அதிகம். மாடு, ஆடு, ஒட்டகம், கழுதைகள், கோவேரி கழுதை தான் நிறைய இருந்தது. ஆனா இப்ப கையின் பிரயாசம், நம்ம வீட்டுல இருக்கிற நம்முடைய வேலை, நம்முடைய பிசினஸ். அன்னைக்கு ஆடு, மாடு, இன்னைக்கு நம்முடைய பிசினஸ், நம்முடைய வேலைகள், நம்ம கையால செய்கிற வேலைகளை தேவன் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். மிகுதியும் மிகுதியுமா, ஆரவாரம் இல்லாம ஆசீர்வாதம், ஆரவாரம் இல்லாம ஆசீர்வாதம் அப்படியே பெருகிட்டே இருக்கும். நமக்கே தெரியாது தண்ணி எப்படி ஊத்துல ஊறிக்கொண்டே இருக்கும். நைட்டு பார்ப்போம் தண்ணி இருக்கிற தொட்டியில, காலையில வந்து பார்த்தா ஊறி ஃபுல்லா இருக்கும். பாருங்க 2-3 மணி நேரத்துல இப்பதான் போன திரும்பி வந்தேன், நீரூற்று ஊறிக்கிட்டே இருக்கிறது. அப்ப கர்த்தர் எப்படி இருக்கிற வாழ்க்கையில ஜீவன் ஊற்றா இருக்கிறான். அவரை விசுவாசிக்கும் போது, அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்காராம்? ஜீவ ஊற்றாய் நம்ம வாழ்க்கையில வருவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப சங்கீதம் 9:10 யோதுமாய் சொல்லுகிறது. 9:10 என்ன சொல்லுது? கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ அறிந்திருக்கிறீர். தேடுகிறவர்களை நீ அறிந்திருக்கிற, அவர்களை கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தரை நம்பியிருப்பார்கள். தேவன் என்னை உயர்த்துவார், நீ ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் மீது எப்படி இருப்பாங்களாம்? நம்பிக்கையா இருந்து அவரை தொழுது கொள்வார்கள். அல்லேலூயா. இரண்டாவது சங்கீதம் 107:28 சொல்லுது, அவர்களை கொள்ளாத நோய்க்கும் ஆபத்துக்கும் நீங்களாக என்ன பண்றாராம்? விட்டுவிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது பாயிண்ட் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். 107:28 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதுல சொல்றார். 107:28 அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவரை நீங்களாக்கி விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இக்கட்டுக்கு என்ன பண்றார்? நம்மள நீங்களாக்கி, நீக்கி. 10 பேர் ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்மளை விடுதலை ஆக்குவார். ஒரு திசை, ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார். ஒரு வயது, ஒரு 65-70 வயது இருக்கும். ரட்சிக்கப்பட்டிருந்தார்.
ஆண்டவர் மீது அன்புள்ளவர் கர்த்தரை எப்ப பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருப்பாராம், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம், துதித்து கொண்டே இருப்பாராம், ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். அங்க ஒரு 10 வாலிபர்கள் அவரோடு கூட ஒரு வேலைக்கு போனாங்க. அவரோட இவரும் வயதானவர். எல்லாரும் கேலி பண்ணுவார்கள். நைனா, தாத்தா, மாமா, ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரு? நீ இந்த வயசுல இயேசு கிறிஸ்துவை நீ ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். இயேசு உன்ட்ட என்ன சொன்னாரு சொல்லி கேள்வி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஆண்டவர் சொன்னாரு, நான் வரப்போறேன், சீக்கிரம் வரப்போறேன், உங்களெல்லாம் ரட்சிக்கப்பட சொல்றாரு, உங்களெல்லாம் நீங்களாம் ஞானஸ்நானம் எடுக்கணும், நீங்களாம் ரட்சிக்கப்படணும் இது சொல்றாருன்னா அவங்க கேள்வி பண்ணி சிரிப்பாங்க. அவர்களுடைய வேலை என்ன? கிணறு வேணுன்ற வேலை, கிணறு வெட்டுகிற வேலையாக இருந்தது. அவர்கள் ஒரு வயல்வெளியிலே போய் கிணறு வெட்டினாங்க. அல்லேலூயா. கிணறு வெட்டும் பொழுது கிட்டத்தட்ட 30 அடி 40 அடி அல்லது 20 அடி 15 அடி நோண்டணும். சுத்தி வெட்டி சுத்தி கல் அடிக்கிட்டே போவாங்க. அல்லேலூயா. கீழே இருந்து கல் அடிக்கிட்டே வருவாங்க. சுத்தமா அகலமா வெட்டிட்டு அப்புறம் கல் அடிக்கி அப்புறம் கல் அடிக்கிட்டு மறுபடியும் வெட்டுவாங்க. அல்லேலூயா. அது வெட்டி கொண்டிருக்கிற வேலையில அவர்களுடைய சாப்பாடு அந்த 10 வாலிபர்கள் நைனா, இந்த 11 சாப்பாடும் மேல இருந்தது. அப்போ அந்த 11 சாப்பாட்டுல பெரிய ஒரு சாப்பாட்டு மட்டும் ஒரு டாப், அந்த நாய் என்ன பண்ணுது, அவருடைய பைய, சாப்பாட்டு பைய தூக்கிட்டு போயிட்டே இருக்குது. அல்லேலூயா. அப்ப கீழே உள்ள ஒரு பையன் சொன்னானா, தாத்தா உன்னுடைய சாப்பாடை மட்டும் இயேசுநாதர் வந்து தூக்கிட்டு போறாரு. அல்லேலூயா. உன்னுடைய சாப்பாட்டை மட்டும் இயேசுநாதர் வந்து தூக்கிட்டு போறாரு, சீக்கிரம் போ என்று சொல்லி கிண்டல் பண்ணாங்களாம். சரிப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஏணி வச்சிருப்பாங்க. அந்த ஏணியில் அவர் ஏறி வந்து பார்த்து வேலை செய்யுங்கப்பா, நான் வந்துடுறேன். அவர் அந்த வேலை உள்ள இருக்கும்போது கூட ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வேலை செய்வாராம். இவர்கள் அந்த தாத்தாவை கிண்டல் பண்ணி கொண்டே வேலை செய்வார்கள். ஜாலியா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ஆனாலும் இந்த நாய் கொஞ்சம் தூரம் அந்த பையன் தூக்கிட்டு போய் ஒரு கொஞ்சம் இன்னொரு வயல் தாண்டி இன்னொரு வயல் வரப்புல வச்சுட்டு ஒரே ஓட்டம் ஓடிச்சு. ஆனா அந்த பெரியவர் அந்த சாப்பாட்டை சாப்பிடுகிறதுக்கு பிடிக்கல. ஐயோ பசியோடு இந்த நாய் என் பையன் தூக்குனதே சாப்பிடாத ஓடி போச்சேன்னு பண்ணி அந்த சாப்பாட்டை என்ன பண்ணாரா, அதை கூப்பிட்டு அந்த சாப்பாட்டை அதை வைக்கணும்னு முயற்சி பண்ணி இருக்கிறார். ஆனா அந்த நாய் ஓடே போச்சு. ஆனா அந்த பையன் எப்படி இருந்தாலும் அந்த நாய்க்கு தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி வந்துகிட்டே இருந்தாராம். வந்து கொண்டிருக்கிற வேலையிலே அந்த கிணறு அப்படியே சரிந்து அந்த 10 வாலிபர்களும் மரித்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வார்த்தை சொல்லுது, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அவர்கள் என்னால் என்ன பண்ணுவாங்க, கெம்பீர்ப்பார்களாக அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேத வசனம் சொல்ல பாருங்களேன், என்ன சொல்லுது? அப்போது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் என்ன பண்றாரா, நீங்களாக்கி விட்டுவிக்கிற கர்த்தர். இக்கட்டுக்கு நீங்களாக்கி இக்கட்டுக்கு அவங்க சாக போறாங்க. ஆண்டவருக்கு தெரியும். தன் மகனை, தம்மை தேடுகிறவர்களை, தம்மை ஆராதிக்கிறவர்களை, தம்மை பின்பற்றுகிற ஜனங்களை அவர் ஒரு பொழுது என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். மரணமே வந்தாலும் மரணத்தை அகற்றி, நோய்களை அகற்றி, ஆபத்தை அகற்றி, சத்துருக்களை அகற்றி நம்மளை ஆண்டவர் சொல்றாரு, நம்மை விட்டுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை விட்டுவிக்கிற தேவன். இந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விட்டுவிக்கிறார். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது. ஒருவேளை அந்த பெரியவர் அந்த 10 வாலிபர்களோடு என்ன பண்ணிருக்கலாம், மரித்திருக்கலாம். காரணம், அவர் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு அவரை துதித்துக் கொண்டு இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி வாயினாலே தாவீது சொல்றால ஒரு 34வது சங்கீதத்தில் 1 சொன்னாங்க, கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அதனால்தான் தாவீது காக்கப்படுகிறார், உயர்த்தப்படுகிறார். நல்ல ஆசீர்வாதத்திலே அவர் தங்கி தாபரிக்கிறார். கர்த்தரே அவருக்கு மேய்ப்பரா இருக்கிறார். சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தியை தாவீதுக்கு தேவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
தேடுகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்களை கைவிடுவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மூன்றாவது சங்கீதம் 107:1 சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதி, தேவனை துதி, இயேசு மகாராஜனை துதி, இயேசு மகாராஜனை துதி, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரஞ்சோதியாக இயேசு கிறிஸ்துவை, ஒரு ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை, என் பெருமான் இயேசு கிறிஸ்துவை நீ துதிக்க வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்ட சகோதரி, ரட்சிக்கப்பட்ட சகோதரன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், உன் வேலை ஆண்டவரை துதிக்கிற வேலை. இடப்பட்ட நேரத்திலே, ஓய்வு நாளிலே, மற்ற நேரங்களில் நீ தேவனை என்ன பண்ணும்? துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பெரியவர் இந்த தாத்தா ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தபடினா, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தபடினா, கர்த்தரை தேடிக் கொண்டிருந்தபடினா, அவர் மரணத்தில் அவர் மரிக்கவில்லை. ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. திக்குத்துக்கு, மரணத்துக்கு, ஆபத்துக்கு, நோய்க்கு, மரணத்துக்கு விலைக்கு என்ன பண்ணாரா? விடுவித்தார். விலைக்கு மீட்டு விடுவித்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம வேலை என்ன? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரண்டாவது வசனம் சொல்லுது, கர்த்தரால் சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்கப்படுவீர்கள். அல்லேலூயா. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. சொல்ல முடியுமா? பைபிள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் எழுதப்பட்டிருக்கிறார்கள். யாராச்சும் கைவிடப்பட்டிருக்காங்களா? யாராவது இயேசு கிறிஸ்துவை நம்பினையா என்னை கைவிட்டுட்டார் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுது பாருங்க. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்படுவீங்க. நீங்க மீட்கப்படுவோம், நாம் மீட்கப்படுவோம், நாம் மீட்கப்பட்டோம். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமங்களிலும் உலக நோய்களில் இருந்தோம், பேய்களில் இருந்தோம், மாந்திர பில்லி சூனிய கட்டுகள் இருந்தோம், மரணத்தில் இருந்தோம், கொள்ளாத கொடிய நோய்கள் இருந்தோம். ஆண்டவர் நம்மளை மீட்டிட்டார். பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பமாய், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய், பிரித்தெடுக்கப்பட்ட சகோதர சகோதரியாய் தேவன் நம்ம என்ன பண்ணிட்டார்? மீட்டிட்டார். நான் உன்னை மீட்டிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இரண்டாவது வசனம் அப்படித்தான் சொல்லுது. 113வது சங்கீதத்துல 7வது வசனம் இப்படி சொல்லுது. 113:7 இப்படி சொல்லுது, அவர் சிறியவனை குழியிலிருந்து தூக்கி விடுகிறார். மூன்றாவது சப்ஜெக்ட் இது. மூன்றாவது சொல்றாரு, அவர் சிறியவனை குழியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். தம்மை தேடுகிறவர்களை, கர்த்தரை தேடுகிறவர்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை, கைவிடுகிறதில்லை. அவர்கள் என்னாலும் கம்பீரிக்கப்படுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் மிகுதியும் பெறுகிறார்கள், மிகுதியாய் பெறுகிறார்கள், மிகுதியும் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள், பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. ஒருவனை குழியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து என்ன பண்றாரா? உயர்த்துகிறார். தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை. எளியவனை அவர் உயர்த்துகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், குழியிலிருந்து அவனை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், குழியில் ஞானஸ்தானத்தவர்கள், கர்த்தருடைய மகனாய் மாற்றப்பட்டவர்கள், மதம் மாறவில்லை, மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், செழிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம், அரண்குள்ளே வந்திருக்கிறோம், வேலைக்குள்ளே வந்திருக்கிறோம், சிலுவையின் ஆண்டவருடைய தழும்புக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தழும்புக்குள்ளே இருக்கிறோம், அரண்குள்ளே இருக்கிறோம், கர்த்தருடைய கைக்குள்ளே நாம் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப தேவனை நாம் தேடுகிறவர்களாய் காணப்படுவான. தேடுகிறவர்களை ஒருபொழுதும் அவர் கைவிடுவதில்லை. தேடுகிறவர்களை கம்பீரிக்க பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள்.
4வது பாயிண்ட் சங்கீதம் 107 41 42 நீங்கள் வாசிக்கும் பொழுது 41 42 எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்கள் எல்லாம் மந்தையை போல் ஆக்குகிறான். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களை அவன் கைவிடுகிறதில்லை, அவர்களை விட்டு விலகவில்லை, அவர்களை புறம்பே தள்ளவில்லை. அவர்களை என்ன பண்றாரு? எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். வம்சங்களை, அவன் குடும்பத்தை, பிள்ளைகளை, சந்ததியை, ஆடுகள் எப்படி பெறுகிறதோ, ஆட்டு மந்தை எப்படி பெறுகிறதோ, அப்படி உன் குடும்பத்தை, பிள்ளையோட பிள்ளையை தேவன் பெருக பண்றான். எளியவன் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை, எளியவன் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை, எளியவன் ஒரு நாளும் தள்ளப்படுவதில்லை, எளியவன் ஒரு நாளும் அவன் புறம்பாக்கப்படுவதில்லை. காரணம், எளியவன் கர்த்தரை தேடுகிறான். உம்மை தேடுகிற எளியவனை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களை கைவிடுகிறதில்லை, அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறீர். 5வது பாயிண்ட் சங்கீதம் 109 30-31 சொல்லுது, கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவிலே அவரை புகழ்வேன். நான் உன்னை உயர்த்திட்டார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், மிகுதியும் பெருகிட்டீங்க, உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க கர்த்தரை தேடுறீங்க, உங்களை அவர் கைவிடுவதில்லை. தேடுகிற பிள்ளைகள் கர்த்தர் அறிந்திருக்கிறார், துதிக்கிற பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். கஷ்டத்திலும் கவலையிலும் போராட்டத்திலும் வியாதியிலும் வேதனையிலும் தொல்லையிலும் துயரத்திலும் ஆண்டவரை விடுவதில்லை. அவர்கள் பின்பற்றி கொண்டே வராங்க. கர்த்தரை பார்க்கிறான், விடாம அவரை பின்பற்றி வருகிறதை அவர் கவனிக்கிறார். ஆலயத்தில் ஒருத்தி 2 காசு போட்டா, அப்ப சொன்னார், கொடுக்கிறவர்கள் இருக்கிறது என்று எடுத்து கொடுத்தார்கள். இவளோ இருக்கிறது என்ன பண்ணிட்டா, போட்டுட்டா. இவளை உலகம் எங்கும் இவளை குறித்து பேசுவார்கள், இவர் உலகம் எங்கும் எனக்கு சாட்சி உள்ளவளா இருப்பாள் என்று அந்த விதையை பார்த்து கர்த்தர் சொன்னார். எல்லாரும் போடுகிறார்கள் காணிக்க, இருக்கிறது எடுத்து போடுகிறார்கள், அது ஒன்றும் குறைவதில்லை. ஆனா இவ இருக்கிறதே போட்டுட்டா. அவ என்ன பண்ணிருந்தா, துணியில முந்தானில முடிச்சு வைத்திருந்தா 2 காசு. 2 காசு அதுதான் அவனுடைய பிழைப்புக்காக வைத்திருந்தா, உணவுக்காக வைத்திருந்தா, நாளைக்கு உணவுக்கு, நைட்டு உணவுக்காக வைத்திருந்தா. இதை விட என் தேவன் பெரியவர், அவர் மகிமையானவர், அவர் என்னை கைவிடுவதில்லை, என்னை மறக்க மாட்டார், எனக்கு உதவி செய்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறதா பண்ணா. இந்த உலகத்தோட பெருசு, இந்த உலகத்துல தேவனோட எதுவுமே இல்லை, ஆண்டவர் தான் பெரியவர் என்று அவர் முந்தானிலே முடிந்து வைத்த அந்த 2 காசை தேவனுடைய உண்டியிலே தேவனுக்கு கொடுத்து விட்டார். கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருந்தார். போடுகிற எல்லாரும் நிறைய தான் போட்டாங்க, ஆனா முழுமையாய் போட்டார். அந்த 2 காசை நாளைக்கு எனக்கு பசிக்கு வேணும், சாப்பாட்டுக்கு வேணும் என்று அவள் அறியவில்லை. நான் இதை கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவரை நான் துதிக்காத இருக்க மாட்டேன் என்று முழுமையாய், முழு உள்ளத்தோடு, முழு சரீரத்தோடு, முழு ஆத்மாவோடு அந்த காசை தேவனிடத்திலே காணிக்கை கொடுத்தால். அவளை குறித்து தான் கர்த்தர் பேசினார். ஒரு ஆலயத்தில் போய் ஆண்டவர் இருக்கும்போது, அப்போ உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, கர்த்தர் அவளை அறிந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறாரா, மந்தையை போல. அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார். மந்தையை போல ஆடுகள் எப்படி பெருகுகிறதோ, மந்தையை போல, ஆட்டு மந்தையை போல உன்னையும் உன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கையில் பிரியாசத்தையும் தேவன் பெருக பண்ணுகிறார். 31 ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரசத்தில் நிற்கிறார். அவனை காப்பாற்றும்படி, அவன் இக்கட்டிலே, மரண இக்கட்டிலே, தொல்லையிலே, துயரத்தில் அவன் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அவனை விடுவிக்க, அவனை தப்பிக்க என்ன பண்றாரு, அவரை ரட்சிக்கும்படி அவன் வலது பட்சத்தில் என்ன பண்றான், நிற்பார். அவனை மீட்கும்படி, அவனை காக்கும்படி, அவனை மீட்டு கொண்டு வரும்படி வலது பக்கத்தில் போய் நிற்பாராம். ஒரு இக்கட்டில்,
ஒரு சூழ்நிலையில ஒரு கஷ்டத்துல நம்ம மாட்டிக்கொண்டோம்னா நம்மளை மீட்பதற்கு வலது பக்கத்திலே வந்து நிற்பாராம். அல்லேலூயா. வலது பக்கத்துல. அதுதான் அவர் தாவீது சொல்றான் பாருங்க, 16 சங்கீதம் 16:8, நான் கர்த்தரை எப்போதும் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், அதனால நான் அசைக்கப்படுவார். எங்க இருக்கிறார் கர்த்தர்? வலது பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். வலது பக்கத்திலே. இந்த வேதவசனம் கூட அப்படித்தான் சொல்லுது. அவன் வலது பர்சத்தில் நிற்பான், அவனை காப்பதற்கு, அவனை ரட்சிப்பதற்கு, அவனை உயர்த்துவதற்கு. ஒரு இக்கட்ல, ஒரு கஷ்டத்துல, ஒரு கவல்ல மாட்டிக்கொண்டா என்றால் அவன் வலது பர்சத்தில் என்ன பண்றாராம்? நிற்பான், அவனை மீட்பதற்காக. தாவீது அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், அதனால நான் பயப்பட மாட்டேன், அசைக்கப்படுவதில்லை. அவர் எப்போது என் வலது பக்கத்தில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னை உயர்த்தும்படி, என்னை சீர்படுத்தும்படி, சிறப்படுத்தும்படி, என்னை பலப்படுத்தும்படி, என்னை நிலைநாட்டும்படி என்னோடு கூட வருகிறார் என்று தாவீது ஆண்டவரை உயர்த்தி பேசுவான். அந்த 16:8 சொல்லுது பாருங்க. 9 சொல்லுது, ஆகையால் கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், என் இருதயம் பூரித்துக் கொண்டிருக்கிறது, என்னுடைய என் மகிமை களி கூறுகிறது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், என் மாம்சத்தின் இருதயம், என் ஆவி, ஆத்துமா கர்த்தர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் ஒரு ஜெபம் போலதான், ஒரு விண்ணப்பம் போலதான், ஒரு வேண்டுதல் போலதான், ஒரு அர்ப்பணிப்பு போலதான் சங்கீதம். இந்த வேதாகமத்திலே சங்கீதம் நிறைய இருக்கிறது. 150 சங்கீதம். 1 நாளாகும், 2 நாளாகும், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், இதெல்லாம் தாவீதை குறித்து அங்கே அவன் பாடி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பான். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. 6வது சங்கீதம் 115:9 சொல்லுது. சங்கீதம் 115:9, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு சொல்றார். நம்மளாம் இஸ்ரவேல், ரட்சிக்கப்பட்டவனே, ரட்சிக்கப்பட்டவளே, கர்த்தரை நம்பு, முழுமையா நம்பு, உண்மையா நம்பு, உறுதியா நம்பு, சத்தியமா நம்பு, சத்தியத்தை நம்பு, சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். இயேசுவை நம்பு, அவர் விடுதலை பண்ணுவார். இயேசுவை நம்பு, அவர் உன்னை ஆட்டு மந்தையை போல உன்னை பெருக பண்ணுவார். இயேசுவை நம்பு, உன்னை மிகுதியும் உன்னை ஆசீர்வதிப்பார். மிகுதியும் பெறுகிறார்கள், கர்த்தர் மிகுதியாய் உன்னை ஆசீர்வதிப்பான். கர்த்தரை நம்பு. உம்மை தேடுகிறவர்களை, கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை, கைவிடுகிறதில்லை. தேவன் யாரையும் கைவிடுவதில்லை. துன்மார்க்கனை கூட அவர் கைவிடுவதில்லை, பாவியை கூட அவர் கைவிடுவதில்லை, யாரையும் கைவிடுவதில்லை. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லி கர்த்தர் கரங்களை விரிக்கிறார். எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களை நான் சுகமாக்குவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன். எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உங்களை சுகமாக்க விரும்புகிறேன், உங்களை உயர்த்த விரும்புகிறேன், உங்களை உயர்த்த நான் விரும்புகிறேன். என்னை தேடுகிறவர்களை நான் நம்பியிருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன், அவர்களை நான் கைவிடுவதில்லை. தேடாதவர்கள் மறுபடியும் என்னை தேடுங்கள், என்னை காணாதவர்கள் வாருங்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது நிச்சயமாய் நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை உயர்த்துவேன். 7வது சொல்றார். 7வதாக அதே 115வது சங்கீதத்தில் 12வது வார்த்தை யூதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை எண்ணி ஆசீர்வதிப்பார், தேடுகிற யாவரையும் ஆசீர்வதிப்பார், துதிக்கிற யாரையும் ஆசீர்வதிப்பார், தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற உன்னை எண்ணி ஆசீர்வதிப்பார். அவர் சிறியோரை ஆசீர்வதிக்கிறார், பெரியோரை ஆசீர்வதிக்கிறார், தேடுகிற எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனை தேடுகிற, துதிக்கிற, தேவனை பாடுகிற, முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணுகிற, ஆலயத்துக்கு வந்து அவரை உட்கார்ந்து துதிக்கிற யாரா இருந்தாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை தேடுகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
அவர்களை கைவிடுவதில்லை. ஆட்டு மந்தையை போல உங்க குடும்பத்தை சந்ததியை பெருக பண்ணுகிறார். அவங்க மிகுதி பெறுகிறார்கள். கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும் போது மிகுதியாய் பெறுகிறார்கள். 7 பாயிண்ட் தேவன் உங்களுக்கு இந்த ஆராதனை பிரசன்ன வேளையில தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேடுகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் அறிந்து அவர்களை கைவிடுகிறதில்லை. அவர்களை தேவன் என்ன பண்றார்? ஆசீர்வதிக்கிறார். அவர் மிகுதியும் பெறுகிறார்கள். அவர்கள் இக்கட்டு நாட்களிலே கர்த்தர் என்ன பண்றார்? அவர்களை விட்டுவிக்கிறார். விட்டுவித்து அவர்களை காத்துக் கொள்கிறார். அவர்களை என்னாலும் சந்தோஷித்து அவர்களை பெருக பண்ணுகிறார். அவர்கள் கம்பீரித்து இந்த பூமியில இருப்பார்கள் என்று 7 பாயிண்ட் மூலமா தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு வாழ்நாள் முழுவதும் அவன் பிள்ளைகளுடைய வாழ்நாள், பிள்ளைகளுடைய 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 வாழ்நாள் முழுவதும் அவர் நல்லவராகவே. இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படிதான் இருக்கிறாரா? நல்லவராகவே. தேடுகிறவர்களுக்கு, இஸ்ரவேல் தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். தேடாதவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? அது சொல்ல முடியல, என்னால சொல்ல முடியல. தேடாதவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருப்பார்? அவர் காக்க குஞ்சுகளுக்கும் கோட்டாம் குருவிகளுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆனா தேடுகிறவர்களை மட்டும் அவர் அறிந்திருக்கிறார். அவர்களை கைவிடுவதில்லை. அவர்களை செழித்திருக்க பண்ணுகிறார். ஆட்டு மந்தையை போல் ஆக்குகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் மிகுதியும் பெறுகிறார்கள். தேவனை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் பெறுகிறார். சிறியவனை குழியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனையோ குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறார். 7 பாயிண்ட் மூலமா தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் வாயினால் கர்த்தரை துதிப்பேன், அவரை போற்றுவேன். அப்படி ஆண்டவர் உன்னை உயர்த்தும் பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ ஆண்டவர் அதிகமாய் துதிக்கணும், அதிகமாய் அவரை ஸ்தோத்தரிக்கணும், அதிகமாய் நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். நம் நினைத்திருக்கிறார். அவர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது, நம்மளை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். நம்மளை உயர்த்துவது ஒரு பிரியம். ஏன்னா மண்ணான மனுஷனை உருவாக்கி இந்த மண்ணை அவர் மலை மேல் இருக்கிற பட்டினமாய் மாற்றுகிறார். மண்ணு நம்ம மண்ணால செஞ்சார், களிமண்ணால் நம்மளை செஞ்சார். இந்த களிமண்ணை ஆண்டவர் கையால செஞ்ச இந்த களிமண்ணை உயரத்துல வச்சு பார்த்து ஆண்டவர் மகிமைப்படுவாராம். நம்மளை உயரத்துல வச்சு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மளை உயர அதான் மலை மீது உள்ள பட்டினமாய் உங்களை பார்க்கிறேன்னு சொல்றார். நீங்கள் மலை மீது இருக்கிற பட்டினத்தை போல எல்லாரும் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி உன்னை ஆசீர்வதிக்க தேவனாய் கர்த்தர். அதான் மலையை சொல்றார், மலை பிரசன்னம். உன்னை மலை மீது இருக்கிற பட்டினமாய் நான் உன்னை மாற்றுவேன். எல்லாருக்கும் வெளிச்சமா இருப்ப. ஆண்டவரை தேடுகிறவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை. அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவர் நம்பி இருக்கிறபடினால் அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெறுகிறாங்க. ஆட்டு மந்தையை போல அந்த வம்சத்தெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். எளியவனை சிறுமையில் எளியவனை என்ன பண்றார்? எளியவனை என்ன பண்றார்? புழுதிலிருந்து எடுத்து விடுகிறார், தூக்கி விடுகிறார். சிறியவனை எளியவனையோ குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். யாரையும் அவர் கைவிடுவதில்லை. இதெல்லாம் நீதிமான் உலகம் கண்டு மகிழ்வார்களாம். உலகம் இதை பார்த்து ஞானமானவர்கள் நீதிமான்கள் இதை கண்டு மகிழ்வார்கள். இவன் உயர்த்தப்பட்டது காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி தேவனுடைய நாமத்தை எல்லாரும் உயர்த்துவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். எடுக்கிறார். உன்னை சிறுமையிலிருந்து தாழ்மையில் இருக்கிற மற்ற அடித்தளத்தில் இருக்கிற உன்னை தூக்குறார். அடித்தளத்தில் இருக்கிற நம்மளை தூக்கி ஆட்டு மந்தையை போல உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆட்டு மந்தையை போல நம்மளை ஆசீர்வதிக்கிறார். வேதவசனம் தெளிவா சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அவர் நம்ம நினைத்திருக்கிறார். நம்ம நினைத்திருக்கிறார். நம்ம நினைத்திருந்ததுனால தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய மகனாய் மாற்றப்படுகிறோம். அது நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மளை அவர் நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார்.
இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். தேடுகிற யாவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புகிற யாவரையும் ஆசீர்வதிப்பார். எளியவனை அவர் ஆசீர்வதிப்பார். சிறியவனை அவர் ஆசீர்வதிப்பார். உயர்ந்த அடைக்கலிருந்து வைத்து ஆசீர்வதிப்பார். குப்பையிலிருந்து தூக்கி ஆசீர்வதிப்பார். புழுதிலிருந்து தூக்கி ஆசீர்வதிப்பார். மலை மீது இருக்கிற பட்டினமாய் வைத்து அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறபடினால் அவர்களை கைவிடுவதில்லை. கடைசியா ஒரு வார்த்தை 17வது சங்கீதத்தில் சொல்றார் பாருங்களேன். 17வது சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்றாரு. 8வது வசனம் சொல்றார் பாருங்க. கண்மணி போல அவனை காத்தருளுவார். அல்லேலூயா. கண்மணி போல தேடுகிறவர்களை தாவீது சொல்றார், என்னை காத்தருளும் தாவீது சொல்றார். இப்ப நீங்க அப்படிதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், காத்துக் கொள்வார். என்னை 7 நல்லா சொல்றார். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இன்றி உமது வலது கரத்தினால் தப்பிவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஆபத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கவலையிலிருந்து, பசிலிருந்து, நிர்வாணத்திலிருந்து அவளை தூக்கி எடுத்து காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தெளிவாய் சொல்லுதுங்க 7வது வசனம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களை நின்றி உமது வலது கரத்தினால் தப்பிவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். வாழ்க்கையில அவர் அதிசயமான கிருபையை விளங்க பண்ண வேண்டும் என கர்த்தரை இன்னும் நீ கிட்டி சேர வேண்டும். மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, அங்கிள்மார்களே, அக்காமார்களே, அம்மாமார்களே, நிச்சயமாய் நீங்கள் தேவனிடத்திலே கிட்டி சேரும் போது உங்கள் அபிரோதமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நேரத்தை பார்க்காதீங்க, காலத்தை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரை பாருங்கள். உன் தேவனாகிய இயேசுவை பாருங்கள். உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்டு, ரத்தம் சிந்தின, காயப்பட்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின அந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இயற்கைக்கு அப்பாலப்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களையும் அதிசயங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இயேசுவை பாருங்கள், இயேசு முகத்தை பாருங்கள். உங்களுக்காக அடிக்கப்பட்ட கல்வாரி நாயகனை பாருங்கள். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்களை கைவிடுகிறதில்லை. அவர்கள் கர்த்தரை நம்புகிறபடினால் ஆட்டு மந்தையை போல பெருக பண்ணுகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். அவர் விரோதமாய் இருக்கிறவர்களை கையிலிருந்து தூக்கி எடுத்து என்ன பண்றாரு? வலது கரத்தினால் தப்பிவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவார். வாழ்க்கையில கிருபை விளங்க பண்ணுவார். இயேசு யார் என்பதை உன் வாழ்க்கையில அநேகர் உன்னை கண்டு பயப்படுவார்கள். இது தேவனுடைய குடும்பம், தேவனுடைய குடும்பம் என்று சொல்லி அநேகர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமை உன் நிமித்தம் அவருடைய கிருபை ஓ மூலமா விளங்க பண்ணுவார். நிச்சயமாய் ஆண்டவரை முழு மனதோடு நீங்கள் நம்புங்கள். இந்த 7 விதமான பிரசங்கம் நிச்சயமாய் தேவன் உங்களை கைவிடுவதில்லை. உங்களை ஆட்டு மந்தையை போல அவர் உங்களை பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறார். அதனால் நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அப்படியே முழங்கால் படி இல்லாம நிச்சயமாய் நம்புங்கள், விசுவாசியுங்கள். நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிச்சயமாய் விடுதலை பண்ண உங்களை நோக்கி ஆண்டவருடைய வல்லமை வந்து கொண்டிருக்கிறது. உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா இந்த வார்த்தையானது உங்களை விடுவிக்கும், உங்களை ரட்சிக்கும், உங்கள் தேவைகளை அனைத்தும் சந்திக்கும். உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் துக்கங்கள் மாறும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். அவருடைய கரம் உங்களை தொடும். நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். இந்த வேத வசனமானது இந்த 7 விதமான வார்த்தைகள் நிச்சயமாய் பரிபூர்ணத்தை கொண்டு வரும், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே இவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் இதை கேட்கிறவர்கள் செவி சாய்த்து கேட்கும்போது, விசுவாசிக்கும்போது
நம்பும் பொழுது நிச்சயமாய் அவர்களை விடுவிக்கிறவர், அவர்களை கைவிடாது இருக்கிறவர், ஆட்டு மந்தையை போல ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, அந்நியன் கையிலிருந்து அவர்களை ரட்சித்து அவர்கள் மூலமா உமது கிருபையை விளங்க பண்ணுகிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கண்மணி போல காத்திரலும் ஆண்டவரே, அவர்களை நினைத்திருக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் கஷ்டத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணும், நோயிலிருந்து விடுதலை பண்ணும் ஆண்டவரே. வறுமையிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும் கர்த்தாவே. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, போதுமானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் உம்மை தேடுகிறபடினா, அவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறபடினா நீர் அவர்களை கைவிடுவதில்லை. அவர்கள் அதை நம்பணும். அதனால கர்த்தரை எங்களை கைவிடுகிறதில்லை. நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம், நாங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தரை எங்களை ஆட்டு மந்தையை போல ஆக்குவார். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் நாங்கள் மிகுதி பெருகுவோம். ஆண்டவருடைய நாமத்தினால பெருகும். எங்களை மலை மீது இருக்கிற பட்டினமாய் மாற்றுவார் என்ற விசுவாசத்தில் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போய் சேரட்டும். ஆண்டவர் சேரட்டும். இந்த தாவீது ஆண்டவரே, சங்கீதக்காரன் என்னெல்லாம் தனக்கு சொன்ன வார்த்தைகளை அனைத்தும் ஆண்டவரே அவர்களுக்கு நான் ஆண்டவரே பிரசங்கி இருக்கிற வார்த்தை சொல்லி இருக்கிறேன். ஒரு வார்த்தையானது அவர்களை மகிமைப்படுத்தும்படியா, உயர்ந்த இடத்திலே வைக்கும்படியா செபிக்கிறவங்க. தரித்திரம் மாறட்டும். நோய் ஆண்டவரே, நோயிலிருந்து அவர்கள் விடுபடட்டும். ஆண்டவரே, கட்டுக்களுக்கு அவர்கள் கட்டு அவிழ்க்கப்படுவார்களாக. நாமமே அல்லாமல் விடுதலை இல்லை என்று வேதம் சொல்லுது. நாமத்தை ஆண்டவரை தேடுகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை தேடுகிறவர்கள், துதிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள் ஆட்டு மந்தைகளைப் போல அந்த குடும்பம் வம்சங்கள் பெருகுபடி செபிக்கிறேன். இது அப்படி செய்வதற்காக, செய்ய போறதுக்காக, ஆசீர்வதிக்க போறதுக்காக நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிரசங்கம் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செபிக்கிறேன். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், மகிமை மேல் மகிமை, கிருபை மேல் கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளபடி செபிக்கிறேன். ஆசீர்வதி, பலப்படுத்தி, காத்துக்கொள்ளும், கிருபையாய் மறைத்துக் கொள்ளும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபித்தேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.